ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 29 32 எபிசோட் சேர்த்து போடுறேன்பா. ஸோ மறக்காம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து லைக் போட்டு வந்துட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சி கமெண்ட் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே ஸோ இந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்து நம்ம லைட் என்ன பண்ணுறோம், ஒரு கேம் மாஸ்டர் ஸோ வந்து அட்வான்ஸ் ஜென்ரலில் போய் கேம் மாஸ்டர் கூட சண்டை போட்டுருக்காங்க. ஸோ நம்ம லைட்டையும் இப்போ ஒரு ஒட்டி அட்டிக்கு அது வந்து குறுக்க போட எல்லாமே போகுது. அதோட கையில பெரிய காய் வந்து ஆகுது கைஸ். ஸோ அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கேம் மாஸ்டர் விட்டாமல் கத்திக்கிட்டு இந்த இடத்துல ஸோ லைட் என்ன பண்ணுறான், அந்த மாஸ்டரை பார்த்தீங்கன்னா வந்து அதே இடத்துல போடுறது அதுவும் அங்கேயே சேர்த்து போக லைட் நினைக்கிறான். ஸோ இந்த மாஸ்டர் கூட வந்து என் பவர் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லி லைட் வந்து நினச்சிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய மாஸ்டர் கொண்டு இருக்கிற எல்லாமே தெரிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் போயிட்டு இருக்குது. வந்து நம்ம வில்லியம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஸோ இந்த லிங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லெவலில் போயிட்டே வரான். அவன் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 100க்குள்ளே வந்துருவானா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஸோ இன்னும் ஒரு கத்தி ஊதி கூட போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைட் நினைக்கிறான் அவனை வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் வந்து பண்ணுறான். அந்த டெஸ்ட் பார்த்துட்டு வந்து இந்த அயன் பிளாக் டிராகன் அந்த ஒரு டிராகனோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம ஹீரோ சண்டை போடுறாங்க. ஹீரோ நினைக்கிற என்னோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு வந்து என்னார்மஸாக இருக்குன்னு எப்படியாவது தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கு. எனக்கு கிடைக்கிது ஒரு சான்ஸ் கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 9 தண்டர் சேப்பர் அந்த ஒரு அட்டாக் வச்சு ஒரு அடிக்கும் அதோட பவர் கொட்டுருமா இருக்குது. இந்த இடத்துல வந்து லைட் நினைக்கிறான். ஸோ என் பொசிஷன் யாருக்கிட்டையுமே வந்து விட்டு தர மாட்டேன். லுங் ஃபெங் உன்னை என்ன சப்ரஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறத நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட லெவலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்கும். அவன் பார்த்தீங்கன்னா 98th பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆவாங்க. எல்லாத்தை பற்றி வந்து உண்மையில ரீச் பண்ணுறான்னு நம்ம ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு குழி மாதிரி போகிறான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஓடுறது பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங். ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சு போயிடுது. ஸோ அந்த டைம் முடிஞ்சு ஹீரோ வந்து நீங்கள் தோத்துட்டு வர அவன் பார்த்தீங்கன்னா 102வது ரேங்க் வந்து வந்துடுறான். ஸோ வந்து ஒரு 4 ரேங்க் வந்து சப்பர் சைக்கிள் வந்துடுறான். ஸோ ஹீரோ வந்து நம்ம ரேங்க் என்னன்னு தெரியாமல் பேசிட்டு அவன் பார்த்தீங்கன்னா 102வது இதை பார்க்குறேன் அவன் வந்து நான் உண்மையிலே தாண்டிடுவான்னு நினச்சேன்ப்பா. ஸோ அந்த லைட்டை வந்து தாண்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாராவது ஒருத்தராவது அவனை சப்ரஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வந்து வருவாங்க. ஸோ அந்த லைட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா லைட் வரானோ அந்த பொண்ணு அமைதியாச்சு. அந்த லைட்டை வந்து நினச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல லுங் ஃபெங்கும் வரான். ஸோ லுங் ஃபெங்க பார்த்தீங்கன்னா அவனோட ரேங்க் வந்து 102 இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த லைட் வந்து இந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வந்து உன்னாலாம் இது வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ விட்டு கொடுத்துரு லுங் ஃபேங் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இந்த மாஸ்டர் 2 இதாக முடிஞ்சு இதுக்கப்புறம் டவரில் தான் போய் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வில்லியம் வந்து ஹீரோ கலாச்சிட்டு இருக்கான். ஸோ யூஎன் உனக்கு தெரியும் இல்லை யூஎன் வந்து நம்ம லைட் வந்து மேரேஜ் பண்ணி போகிறா. ஸோ 2 பெரிய ஃபேமிலியோட மேரேஜ் நடக்க போகுது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது லுங் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கெல்லாம் வில்லியமா அடிக்கவே வந்து போயிடுறாங்க சேர்ந்தத்தில். ஸோ அவனை சொல்லிட்டு இருக்கான் அவனை மாரி ஒரு சாதாரண ஃபேமிலியில் வந்து யூஎனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு இருக்க அவன் தகுதிக்கு மீறி ஆசைப்படாரான்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி முறிவிட்டேன். இப்போ நீ வாயை உடச்சிடும்டா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிட்ட தேவையில்லாம லைனில் கிராஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டவனு போகிறேன். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து நம்ம லுங் ஃபெங் அவனை பற்றி வந்து நினச்சிடுச்சுங்க லுங் ஃபெங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைட் என்ன பண்ணது கிராவிட்டி லிமிட் இருக்கான். ஸோ எனக்கு எப்படியாவது லெவலப்பாக ஆகணும். ஸோ சீக்கிரமாக அடுத்த லெவல் போன என் கிளானில் நான் வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கிராவிட்டி லெவலும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து 18 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக ஆரம்பிது. ஸோ வந்து நம்ம லைட்டாக நேரத்தில் கஷ்டப்பட்டு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. நேரத்தில் எப்படியாவது பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அங்கிள் ஆண்டி பார்த்தீங்கன்னா பேசிட்டு சொல்லிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சூ ஃபேமிலி வந்து போக வந்து பவர்ஃபுல் ஆகிட்டே வருது. ஸோ நம்ம அப்பா வில்லியன் கிளானை காப்பாற்றினா உன்னால் மட்டும் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎன் அவளை வந்து கல்யாணம் போட்டுனா கண்டிப்பாக 2 ஃபேமிலி இங்கே எட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நம்ம ரைட் நினைக்கிறான். கண்டிப்பாக நான் என் கிளானை காப்பாற்றணும் ஹெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் சீனில் வந்து போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம யூஎன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து மாற்றி ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோ வந்து அட்டனே வந்து பண்ண மாட்டான். வெளில அங்கே அண்ணன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். லுங் ஃபெங் எத்தனை வாட்டி கால் அடித்தான் வந்து எடுக்க மாட்டான். அவன் வந்து ட்ரைனிங்களுக்கு அவன் வந்து மறந்துட்டான் யூஎன். ஸோ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு வந்து பவிலியன் ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வரும் அப்படின்ற யூஎன்லாம் டென்ஷன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன ஒரு டூரில் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஃபேமிலி இது பண்ணணுன்ட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே எனக்கு இது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் அந்த கத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து அப்படியே போய் யூஎன்லாம் வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிருங்க. ஸோ அவங்க ஃபோன் வந்து லுங் ஃபெங் நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்தால் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிட்டு அவன் அந்த இடத்துல போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நினைக்கிறான். ஸோ நான் வந்து யூஎன் கால் பண்ணுறேன் அத்தனை டைம் அப்படின்ட்டு யூஎனுக்கு கால் பண்ணேன். யூஎன் கேட்குறேன் ஸோ லுங் ஃபெங் நீ வந்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சு நான் பயந்துட்டேன் ஏன் இந்த மாதிரி கால் அட்டன் பண்ணலாம் நான் கொஞ்சம் ட்ரைனிங்கில் இருந்தேன் யூஎன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு நேரம் வந்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல இந்த மேரேஜை பற்றி அப்படின்னு சொல்கிறீங்க என் ஃபேமிலியில் என்னென்னு நிறையவே ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றக்க ஹீரோ வந்து எனக்கு தெரியும்னு சொல்கிறான். ஸோ என் ஃபேமிலி என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் வந்து நான் மாற மாட்டேன் உனக்காக நான் எப்பவுமே வந்து வெயிட் பண்ணுவேன் லுங் ஃபெங் அப்படின்னு
இனிமேல் வந்து சொல்லிட்டு இருக்கான் என் ஃபேமிலி வந்து என்ன இனிமேல் ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காங்க சொல்ல. ஸோ அதில் வந்து ஹீரோ சொல்கிறான் ஐயோ என் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நான் உனக்காக ஒரு வெயிட் பண்ணேன், நீ வந்து எதையுமே வந்து தனியாக ஃபேஸ் பண்ண தேவையில்ல, எல்லாத்துக்குமே நான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அவங்க அன்பை வந்து மாறிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ நம்ம 102 இருக்கான், நம்ம அக்காக்கெல்லாம் சரியான ப்ரெஷர், என்னப்பா அவன் இப்படி பண்ணுற, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது தெரியுமா, அவன் ஏன் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீனியரிங் வந்து வாங்க அங்கே போய் பார்ப்பேன்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வந்து 24 ரேங்க் வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ இன்னுமே ஒரு 50 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதோட ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே கங்க்ராலேஷன் சொல்லிருக்காங்க நம்ம லைட்டுக்கு, ஏன்னா வந்து 19th ரேங்க் பிளாக் ட்ராகன் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறோம். இதை பார்த்து வில்லியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜீனியஸ் நல்லா வைத்துட்டு உங்களோட பவர் கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ அந்த லுங்ஃபைன்லாம் கணக்கு கண்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் அப்படி விட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஹீரோ வந்து வந்துருக்கு இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நம்ம லைட் வந்து லைட் கரெக்டாக 10:55 PM ஆகுது, 12 மணிக்குள்ள ஒரு ரெக்கார்டை நான் முறியடிக்கிறேன், இந்த ரெக்கார்டை மட்டும் நான் முறியடிச்சுன்னு வச்சுக்கேன், என்ன கல்யாணம் பண்ணணும் விருப்பம் இல்லைன்ட்டு உன் ஃபேமிலிட்டு சொல்கிறேன், என்ன என் சேலஞ்சுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு கேட்க. ஸோ லைட்டுமே வந்து பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டுமே சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் அவனு போய் டெஸ்ட் இது பண்ணால் அந்த டவர் ஓப்பன் ஆகுது. இதை பார்க்குற வில்லியம் கேட்குறான். ஸோ வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் மந்த்லி வந்து ஓப்பன் ஆகுது, இப்படி எப்படி 2வது டைம் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பேர் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து அவன் வந்து இப்போ தான் ஃப்ரெஷர் இல்லை, அதனால் வந்து அவனால் 2 டைம் வந்து ஒரு மந்த்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறான் வெயிட் பண்ணுறான் நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவனுமே சொல்லிட்டு போகிறான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 29வது எபிசோடு இங்கே வந்து முடியுது. ஸோ 30வது எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாங்க. ஓகே ஸோ 30வது எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஸோ வந்து இது வந்து கடைசி சான்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தான், இதுக்குள்ள நான் வந்து கண்டிப்பாக அந்த ரெக்கார்டத்தை முறியடிச்சு ஆகணும், யூக்காக நான் ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ட்ராகனோட மாற்றி சண்டை போட்டு அது வந்து ஹீரோ கட்டிக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாற்றி வந்து டாச் பண்ணிருக்கான். ஒரு கட்டத்தில் அதுக்கும் வந்து ஒரு குத்து ஹீரோலாம் வந்து அதை வாகனம் வலித்தவன கத்திட்டு வெளியே வந்து விடுறாங்க. ஸோ வெளில வந்துட்டு இருக்க ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக இது நான் கொன்னே ஆகணும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தண்டர் பாஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான் இதாட ஒன்று நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்டர் ஸ்வாட்ல இன்ஃபியூஸ் 9 தண்டர் சேபர் அப்படின்னு ஒரு அட்டாக் அடிக்கும். அதில் வந்து கொட்டூரமான ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராகனை பார்த்தீங்கன்னா வந்து அதேறது வந்து கொண்டு அந்த அஜன் ட்ராகனை. ஸோ வந்து டெஸ்ட்டு வந்து பாஸ் ஆயிடுச்சு, நீங்கள் அடுத்த டெஸ்ட் எடுக்க விரும்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இவனை பார்த்தீங்கன்னா லுங்ஃபுங் வந்து 94வது எழுப்புறா. உடனே வந்து ஓகே சி லெவல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மொத்தமாக இப்போ வந்து 4 அயன் ட்ராகன் வித்தியாசமான எலமெண்ட்டில் வந்து ஹீரோ சுற்று போட முடியுது. ஸோ ஹீரோ சொல்ல இது கிட்ட நான் கொஞ்சம் சேஃபாக தான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து லுங்கு உண்மையிலே சாதிட்டான், டாப் 100க்கு வந்துட்டு இந்த இடத்துல வில்லியம்னு சொல்லிருக்கான். அவன் என்ன தான் டாப் 100க்கு வந்தான், அவனால வந்து லைட்டோட ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைட் வந்து பார்த்துட்டு இருக்கான். இதில் ஹீரோ நினைக்கிறான் 4 வித்தியாசமான எலமெண்ட்ஸ் கொண்டு அயன் ட்ராகன்ஸ் இது கொஞ்சம் நான் ஜாக்கிரதையா ஏதாவது ஒரு வழி இதுனோட வீக்னஸ் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மாற்றி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடத்தையும் கொஞ்சம் டாச் பண்ணிருக்கான். ஸோ அது வந்து ஐஸ் அட்டாக், ஃபயர், விண்ட், எர்த் அப்படின்னு 4 எலமெண்ட்ஸ் சேர்ந்து வந்துருக்கான். ஸோ ஒரு இடத்துல 4 வந்து ஹீரோ சுற்றி வந்துருக்கா. ஸோ ஹீரோக்கு இப்போ தான் ஒரு இதாண்டா சரியான நேரம் 4 அட்டாக் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட அட்டாக் உடஞ்சிருச்சு. ஸோ 4 தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போய் ஹீரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 90 கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லாருமே உண்மையிலே வந்து ரெக்கார்டை முறியடிச்சோம் போலியா அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வச்சிருக்கான். ஸோ இந்த ஃபயர் தான் வந்து எல்லாத்துக்கும் இதை வச்சு தான் கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அந்த ஃபயரை போய் வந்து சீட்டு விடுறாங்க. ஸோ அந்த ஃபயரை வந்து விட்டாமல் வந்து அது வாயில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து கேதர் பண்ணிருக்கா பெரிய ஃபயர் பிளாஸ்ட்டாக. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அதுவும் அட்டாக் பண்ணுறோம். அந்த ஒரு ஃபயர் பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விண்ட் ஆக்டிவேட் இருக்குல்ல அந்த ஒரு மாஸ்டர் பக்கம் திருப்பி விடும். அந்த அட்டாக் இந்த விண்டு ட்ராகன் விட்டு அந்த ட்ராகன் அதை வச்சு செட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ட்ராகன் வந்து மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறோம் அந்த எர்த் ட்ராகனை விட்டாமல் ஸோ வந்து அன்லிமிட்டாக வெட்டி அதே இடத்துல கொண்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய பள்ளத்தாக்கி உருவாக்க ஸோ இந்த ஃபயர் ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணுறோம். தலைவன் அஸ்டால்ட்டாக நான் வந்து அந்த ஒரு ட்ராகனை அதுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுருவான். உடனே ஹீரோ ட்ராக் இன்னுமே எக்ஸ்ட்ரீமாக அதிகமாகிடுச்சு. 68வது பொசிஷன் வந்துட்டு எல்லாருமே வந்து மறந்துடுறானுங்க. இது உண்மையிலேயே வந்து நியூ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அக்காக்காரெல்லாம் போய் 2 பேர் கலாச்சிட்டு இருக்காங்க. இந்தமாதிரி தோத்துட்டீங்களா சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் வெற்றிகரமாக C கிளாஸ் டெஸ்ட்டையும் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க மிஸ்டர் லுங்ஃபெங், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து 68வது ரேங்க் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்த உலகம் முழுக்க தெரியும். ஏன்னா ஹிஸ்ட்ரியிலே யாரும் வந்து ஒரு மந்த்ல இந்த ரீச் ஆகுது. இந்த இடத்துல லீக் கப்புள்ஸ் மீது வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவங்களாம் சரியான டீச்சர். லூஃபிங் 68வது லெவல் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லாருக்கும் காட்டு தீ மாரி பரவுது. ஸோ அவங்க
ஓல்டு டீம்மேட்ஸு மற்றபடி உலகம் முழுக்க அந்த நியூஸ் எல்லாருக்குமே வந்து பரவுது. லிங்ஃபிங் 68வது லெவல் அப்படின்னு சொல்ல ஸோ எல்லாருமே பரவுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவர் ஹீரோ இருக்க சிட்டிலுமே வந்து ஆகுது. ஸோ வெளியில் எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கா கறி வந்து சூப்பராக அப்படின்னு கத்திட்டு எல்லாமே வந்து போயிட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சீனியர் ஷூவும் வந்து சூப்பராக அப்படின்னு பேசிட்டு அக்கா சேர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஜென்னி வந்து சொல்லிருக்காங்க, லிங்ஃபிங் நீ வந்து உண்மையில நல்லா பண்ண, 2 பேரும் வந்து சேர்ந்து ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு கை நிட்டு. ஸோ அக்கா கறி சொல்லிட்டு அவரோட டேட்டுக்கு போகிறோம் சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி வந்து சேர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த இடத்துல வெறுப்பாயிட்டு வெளில போகிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம மாங்க் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து எக்ஸ்ட்ரீமால முக்கியமான ஸோ அந்த பசங்க உண்மையிலே வந்து நல்லா அச்சீவ்மெண்ட்ருங்க. லிங்ஃபிங் இந்த இடத்துல வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாமல் லைட்டுமே வந்து டாப் 20 வந்துட்டான். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காம்படிஷன் நடத்தி நல்ல ரிவார்ட்ஸை கொடுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க நம்ம லைட்டுக்கு. ஸோ இந்த ஆன்ட்டி கால் பண்ணிட்டு நம்ம லைட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் லைட். அது என்னன்னா ஹாங் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பர் 1 வாரியர் உங்கள் அகாடமிக்கு வந்து வராரு டீச் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாத்தையுமே கற்றுக்க அப்படின்னு சொல்லி ஓகே ஆன்ட்டிட்டு மெசேஜ் நம்ம லைட்டே சொல்லிட்டு கட் பண்ணுறான். கண்டிப்பாக நான் என் பொசிஷனை யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என் கிளானை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டே சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாங்க் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான காம்படிஷன். இந்த காம்படிஷன் பேர் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தமாக வந்து இதில் நாங்கள் 16 பேர் வந்து ஃபஸ்ட் லெவலில் சூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து ஃபைட்டிங் பேஸ்டு தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்து நாங்கள் ஃபைட்டிங் காம்படிஷன் நினச்சி அதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 காம்பேக்ட் ஃபுல் செட்டு, அப்புறம் வந்து தண்டர் பிளேடோட ஃபுல் ஸ்வாட்மேன்ஷிப்பு தண்டர் பிளேடு, அப்புறம் வந்து 10 பில்லியன் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரிவார்ட் சொல்லுவானுங்க பஸ் 80 மில்லியன் ஒர்த்தான டிராகன் பிளட்டு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது 80 பில்லியன் அப்படி சொல்லி எல்லாருமே சரியான ஷாக்கு. உண்மையிலே இது கிடைச்சா வந்து பயங்கரமான பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே ஜூனியர்ஸ்க்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அக்கா கிடையாது, யோ சீனியர் ஏசி உனக்கு எல்லாம் அது கிடையாதுப்பா, நீ வந்து ஜூனியருக்கு தான் அப்படின்னு வெறுப்பேற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் லெவல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குள்ளேயும் காம்படிஷன் வச்சு மொத்தம் வந்து 16 பேர் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேராக இதில் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு தேடி வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் காம்படிஷனாக வந்து ஸோ கடைசி வந்து ஃபைனல் பேட்டில் நடக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வில்லியம் சொல்லியிருக்கான் நீ கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியமே சொல்லிட்டு இருக்கான். இது வந்து உங்கள் ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ் சம்மந்தப்பட்டது லைட் அப்படின்னு சொல்லியிருக்கான். லைட்டுமே வந்து தயாராக மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக அந்த டிராகன் பிளட் ஃப்ளோ எல்லாமே எனக்கு தேவைப்படுது, அப்போ தான் என் பவர் ஹீரோ இன்க்ரீஸ் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் பேட்டில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறா. ஸோ வழக்கம் போல ஹீரோ வந்து அவனை அசால்ட்டாக கொண்டு வரான். ஸோ அப்படியே ஒரு மேட்ச் வந்து லிங்க் வச்சுக்கணும், லிங்க் பின்னுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வருது வழக்கம் போல வந்து லிங்க் வச்சுக்கிறான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு மேட்சை தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஹீரோ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஒவ்வொருத்தனா கொண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதில் வந்து லெவல் பாயிண்ட்ஸ் வச்சு வந்து வந்துட்டு இருக்கான். நேற்று ஒரு பொண்ணு வந்து நிற்க திடீர்னு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணாலும் ரியாக்ட் பண்ண டைம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துமே இருக்காங்க, ஒரு பீஸ்ட் இருக்கும். அப்போ ஹீரோ ஒரு அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு இந்த மாஸ்டரோட வாய்க்குள்ள தட்டும், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அப்படியே ஒரு மேட்சாக போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் வந்து இந்த மாங்க் வந்து நினைக்கிறாரு ஸோ உண்மையிலேயே இந்த காம்படிஷன் வந்து லிங்க் பண்ணிச்சு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் சீன் வித்தியாசமான பிளேஸ். அந்த இடத்துல வந்து அக்கா காரி நம்ம ஹீரோ என்னென்னு பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டு அக்கா காரி சொல்கிறான் உன்னோட ஃபுல் ஃபோர்ஸில் சண்டை போட்டு லிங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. ஹீரோ நினைக்கிறான் ஸோ பரவாயில்ல இவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க, இவங்களோட பவர் காம்படிலாம் பயங்கரமாக இருக்குன்னா. ஸோ ஹீரோ அடிச்சு ஒரு வண்டி பக்கம் தள்ளி ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எந்த வழி வந்துடும். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம அக்கா காரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ 2 வண்டிக்கு நடுவில் மாட்ட வச்சு அவனை அதே இடத்துல வந்து சாவடிச்சிடறாங்க. ஸோ கேமில் அவன் பார்த்தீங்கன்னா அவன் செத்துருவான். இந்த பேட்டில் வந்து ஹீரோ தான் வந்து தோத்துறா அப்படின்னு வந்துடும், அக்கா காரி ஜெயிச்சுட்டு வந்துடும். ஸோ 2 பேர் வந்து வெளில வந்து வந்துருக்காங்க. அக்கா காரி சொல்கிறா பார்த்தல என் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிலிமினரி ரவுண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரவுண்ட் எல்லாமே முடிஞ்சு. ஸோ செகண்ட் லெவல் ரவுண்ட் யார் யாருக்குன்னா நம்ம அக்கா காரி நம்ம லைட்டு இதை பார்த்தோம்னா அக்கா காரியில் சரியான ஷாக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் நடக்குது. அதில் வந்து லைட்டுன்னு சொல்லுவான் நீ இப்போ தோத்துறன்னு ஒத்துக்குனா நீ அசிங்கப்படாமல் தோக்கலாம் ஒத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவேன். லைட்டு வந்து தோத்து அசிங்கப்படாது இங்கேன்னு சொல்லிருக்கேன். ஸோ அந்த பொண்ணு சண்டைக்கு வர லைட் வந்து சூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை. ஸோ ஃபாரஸ்ட் திடீர்னு நம்ம அக்கா கறி வந்து அட்டாக் பண்ண லைட்லாம் எல்லாம் ஒத்த கையில் அசால்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இடத்துல அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஜெனி வந்து நம்ம ஹீரோ வந்து ஐஸ் வைக்கிறாங்க. ஸோ ஹாய் லுக் அப்படின்னு வச்சு ஐஸ் வச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஹீரோ வந்து பார்க்குறான். நெக்ஸ்ட் அப்படியே ஃபைட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம் லைட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். இதை பார்க்குற ஹீரோ சொல்கிறான் எனக்கு அவனுக்கு எக்கச்சக்கமாக வித்தியாசம் இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி இந்த விஷயத்தை நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இதான் முடியுது. இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போடுங்க நண்பா. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டையும் வந்து கொடுத்துருப்போங்க. ஓகே ஸோ மறக்காமல் லைக் போட்டுப்போங்க, கமெண்ட் போட்டுப்போங்க. பை 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 பை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, சேனல் பேஜில் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே பை 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 பை.